எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று என்ன மேட்சிங்க அப்பா, பஞ்சாப் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பொழந்து எடுத்துட்டாங்க. ரெண்டு டீமும் சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. ஹைதராபாத் க்ரௌடு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கங்க நேற்று மேட்ச். அப்பா, நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்த்தாக இருந்திருக்கும். எஸ்பெஷலாக ஹைதராபாத் ஃபேன்ஸுக்கு செம்ம ஒர்த்தாக இருந்திருக்கும். டிவியில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருந்திருக்குங்க. இது மாதிரி ஒரு ஐபிஎல் ரன் சேஸ் பார்த்ததே கிடையாது. செம்ம பேட்டிங் ரெண்டு டீமுமே பொழந்து எடுத்துட்டாங்க. லிட்ரலாக பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 246 அடித்தாங்க, 245 அடித்தாங்க, 6 விக்கெட்ஸை விட்டு. என்ன அடி! ஸ்டார்டிங்கில் அந்த ஆரியார் சூப்பராக ஆடினார். அவரும் அந்த சிம்ரன் சிங்கும் செம்ம பேட்டிங். ரெண்டு பேரும் லிட்ரலாக எஸ்ஆர்ஹெச் பொழந்து எடுத்தாங்கங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடினார் பாருங்க, ஒரு 88 ரன்னு பொழந்து எடுத்துட்டாருங்க. செம்ம பேட்டிங்க ஸ்ரேயாஸ் ஐயர். லிட்ரலாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சோம் மேட்ச். ஆனால் செம்ம ஃபைட் பேக் பண்ணாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பராக ஒரு கேப்டன்ஸ் நான் காட்டினாரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டானிஸ் கடைசி ஓவர் இருந்து 29 ரன்னுங்க. அப்பா பிரித்து எடுத்துட்டாருங்க இவரை போட்டு. முகமது ஷமி லாஸ்ட் 3 பால் 3 6 முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். 245 அடித்தா திருப்பி அடிக்க முடியாது இந்த கிரவுண்டில் நினச்சோம். ஆனால் பொழந்து எடுத்துட்டாங்க. அதுவும் ஸ்டானிஸ்னால் அடி கடைசி ஓவரில் 3 6 போனோடனே மேட்ச் லிட்ரலாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோங்க. சூப்பரான ஸ்கோர் செட் பண்ணாங்க பஞ்சாப். 245 அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ஸ்க்கு. அடுத்தது வந்து பேட்டிங் ஆடினாங்க பாருங்கள் எஸ்ஆர்ஹெச். எப்பா அபிஷேக் சர்மா என்னங்க பிளேயரு, என்ன பேட்ஸ்மேன், என்ன பிளேயரு. லிட்ரலாக சிங்கிள் ஹேண்டடாக இருந்து பொழந்து எடுத்தாருங்க அபிஷேக் சர்மா. 141 ரன்னுங்க. இது மாதிரினா பேட்டிங்னா பார்க்கவே முடியாதுங்க. அவருக்கு லக்கு இருந்துச்சு, அதுதான் உண்மை. அது லக்கு இல்லைன்னா சொல்லலை. ஒரு விக்கெட்டு கேட்ச் கொடுத்தாரு, பட் ஆனால் அது நோ பாலாக போயிடுச்சு. யாஸ்டால் நோ பால் போட்டுட்டாரு. ஆனால் அந்த லக்கு இருந்தாலும் அவர் எங்கே போய் ஒன்று அடித்தா கிளியர் பண்ணால் 6 இல்லைனா 4 தான் போகுது. தூக்கி அடிக்கும் போது கீழே விழுந்துச்சுன்னா அது கேட்ச் லோ மேன்ஸ் லேண்டில் விழுந்துருதுங்க. அந்த லக்குனா இருந்தால் தான் கிரிக்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியாதோ. அந்த லக்கு அபிஷேக் சர்மாவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது இந்தியாவுக்கு செஞ்சுரி அடிச்சிருந்தார் 2020. இன்னும் ஐபிஎல்லில் செஞ்சுரி அடிக்கலை. ஆனால் ஐபிஎல்லில் நேற்று செஞ்சுரி அடித்து அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார், நான் ஐபிஎல்லையும் செஞ்சுரி அடிப்பேன்ட்டு. செஞ்சுரி அடித்தோன்னே அந்த எடுத்து காமிச்சார் பாருங்கள், இந்த செஞ்சுரி வந்து ஆரேஞ்ச் ஆரம்பிக்குதான்ட்டு. அதுனா பெரிய விஷயம். சூப்பராக ஆடினாருங்க. அப்பா எஸ்ஆர்ஹெச் ஓனரும் ஹாப்பி. என்ன அடி அடித்தாங்க. பஞ்சாப் ஓனரும் இருந்தாங்க, எஸ்ஆர்ஹெச் ஓனரும் இருந்தாங்க. பஞ்சாப் ஓனரால் ஒன்றும் சொல்ல முடியல, கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயராலையும் ஒன்றும் பண்ண முடியலங்க. யார் போட்டாலும் அடிக்கிறாங்கங்க. சகாலெல்லாம் நேற்று போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு மெயின் பவுலரான ஃபர்கசன் வந்து இன்ஜுரி ஆகிட்டார். அவர் 4 ஓவர் போட்டிருந்தாருன்னா மேட்ச்சு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு பவுலர் ஷாட்டு வேறு பஞ்சாபுக்கு 2 பால் தான் போட்டார். ஒரு 3ஆவது பால்லே இன்ஜுரி ஆகிடுச்சு அவருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இது மேட்ச் இல்லைன்னா, இது மேட்ச்னா அப்படி தான் எதாக இருந்தாலும் நடக்கும். இது வந்து சூப்பராக நாங்கள் நேற்று எஸ்ஆர்ஹெச் உண்மையிலே க்ரௌடை வந்து பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. டிராவஸ் ஹெட் என்ன மாதிரி பேட்டிங் ஆடினாருங்க. டிராவஸ் ஹெட் 66 ரன்னு. டிராவஸ் ஹெட் சூப்பராக பேட்டிங் ஆடினார் டிராவஸ் ஹெட்டும். ஆனால் அபிஷேக் சர்மாவும் டிராவஸ் ஹெட்டும் பொழந்து எடுத்துட்டாங்க லிட்ரலாக. நேற்று மேட்ச் பார்த்தது வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர் மேட்சாக இருந்துச்சு, பயங்கர மேட்சாக இருந்துச்சு. நல்ல க்ரௌடை என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும். இது மாதிரி தாங்க ஒரு மேட்ச் நான் பார்க்கணும். 245 வேணால் சேஸ் பண்ண முடியுமான்னு நினச்சவங்க நம்மளாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச இந்த மேட்ச் அவ்வளோதான்ட்டு. ஆனால் பஞ்சாப் விடாமல் அந்த பவுலிங்கும் போட்டு எஸ்ஆர்ஹெச் விடாமல் பேட்டிங்கும் ஆடி எப்பா செம்ம மேட்ச்சு, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டுங்க. நான் அபிஷேக் சர்மா லிட்ரலாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பொழந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். டிராவஸ் ஹெட்டும் சூப்பராக ஆடினார். ஹென்ரி கிளாசன் கடைசியில் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பயங்கர டீமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களை கட்டுப்படுத்த முடியுமா என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். பயங்கர டீமாக இருக்குது எஸ்ஆர்ஹெச். இன்னமேட்டு இந்த வின்னிங் வேவ்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இப்போதைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்காங்கங்க.